அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, ஹாப்பி நியூ இயர் 2026. அதிகமாக நான் நேசிக்கக்கூடிய ஒரு ராசி இருக்குன்னா விருச்சக ராசி தான். உடனே நீங்கள் விருச்சக ராசியான சாமின்னு கேட்டுறாதீங்க. காரணம் என்னென்னா, நம்ம இடத்துல வரக்கூடிய ஜாதகங்களில், கன்சல்டிங்க்கு வரக்கூடியதில், அப்பாயின்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ராசிகளில் ஒரு 50% ராசி ஒன்று மிதுன ராசியாக இருப்பாங்க, இல்லைனா சிம்ம ராசியாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா தனுசு ராசியாக இருப்பாங்க, கடைசியாக கும்ப ராசியாக இருப்பாங்க. இந்த 4த்துக்கு விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கன்சல்டிங் ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா விருச்சகம்தான். நிறைய பிஸ்னஸ் பீப்புள் பொதுவாக இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கிறது பிடிக்காது, ஒருத்தருக்கு கீழே வேலை செய்கிறது பிடிக்காது. அதிலும் குறிப்பாக அந்த அனுஷம் நட்சத்திரம் இருக்கே, அது எப்பவுமே தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியது. அனுஷ நட்சத்திரம் தலைமை பொறுப்பு சனியுடையது. ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு ஒருத்தருக்கு கீழே வேலை செய்கிறது அந்த விருச்சக ராசிக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் தான் சார் லீடராக இருக்கணும், நான் தான் சார் ஃபஸ்ட்டாக இருக்கணும், நான் தான் முதலாளியாக இருக்கணும், நான் எப்போ முதலாளி ஆகிறது அப்படின்னு ஒரு எப்பயுமே ஒரு முன்னேற்றமான எண்ணங்களை உடைய, உயர்ந்த சிந்தனைகளை உடைய, நான் 10 பேருக்கு வேலை கொடுக்கணும் சாமி, நான் 10 குடும்பத்தை நான் வாழ வைக்கணும் சாமி, 10 பேருக்கு நான் வழிகாட்டணும் சாமி, அந்த இடத்துல நான் இருக்கணும், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும் அப்படின்னு நல்ல உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி நேயர்களே, 2025 50-50 இருந்தது. ஒரு 50% பெட்டராக இருந்திருக்கும், 50% கடினமானதாக இருந்திருக்கும். இப்படி கூட சொல்லணும், ஃபஸ்ட்டு ஹாஃப் ரொம்ப ட்ரபுளாக இருந்திருக்கும். ஜனவரி 2025 ஜனவரியிலேருந்து மே மாதம் வரையிலும் அல்லது ஜூன் 30 வரையிலும் கொஞ்சம் ட்ரபுள் இருந்திருக்கும். எப்போ சனி பகவான் வக்ரம் அடைந்தாரோ ஜூலை 1 டிசம்பர் 22 வரையிலும் 2025 சூப்பராக இருந்திருக்கும். நிறைய சக்ஸஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ விருச்சக ராசி அன்பர்களே, 50-50 இருந்தால் இந்த 2025 2026 எப்படி இருக்க போகுது சார்? 100% வெற்றி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ 8வது ராசியாக மேஷத்திலிருந்து 8வது ராசி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். யாருக்குமே இந்த வார்த்தையை நான் சொல்லலை. விருச்சக ராசிக்கு நான் நல்லா தலை நிமிர்ந்து சொல்லுவேன். விருச்சக ராசி அன்பர்களே, 100% வெற்றி 2026. 2026 கொடிகட்டி பறக்க போகும் ஒரு ராசி எதுன்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு தெரிஞ்சு ஒரே ராசி தான், அதுதான் விருச்சக ராசி. எப்படி அமையும் சார்? எதுவுமே வேணாங்க. விருச்சக ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு, இது ஒரே ஒரு கிரகம். இந்த சப்ஜெக்ட் மட்டும் போகிறோம், ஆல் பாஸ் போட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி விருச்சக ராசியாக இருந்து, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், அரசியல் நண்பர்களாக இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், முதல் நிலையில் இருந்தாலும், ஆன்மீக பெருமக்களாக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும் 100% வெற்றி அப்படியே எனக்கு கிடைக்கும். நீங்கள் சொன்னது எல்லாமே நல்லா இருக்குது சாமி, நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு சந்தோஷமாக இருந்தது சாமி, நீங்கள் பேசின மாதிரியே எனக்கு 2026 இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பீர்களேயானால் ஒன்றுமே இல்லைங்க. குழல்வாய் மொழி அம்பாசம் மீத குற்றாலநாதரை தரிசனம் பண்ணுங்க. நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் அனுஷமா, விசாகம் 4வது பாதமா, கேட்டை நட்சத்திரமா, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் குற்றாலம் சென்று குற்றால அருவியில் நீராடி அங்கேருந்து கொஞ்சம் தண்ணி பிடிச்சிண்டு நேராக ட்ரெஸ் பண்ணிட்டு காய்ந்த துணிகளோடு நெற்றியில் நீரிட்டு அருகில் இருக்கக்கூடிய குழல்வாய் மொழி அம்பாசமேத குற்றாலநாதரை, பலாநாதரை வலம் வந்து தரிசனம் தீபமிட்டு வழிபாடு செய்யுங்கள். 2026 சிறப்பு.